ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் கோல்டு வாங்கும்போது நீங்கள் எப்படி கவனித்து வாங்கணும், என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க கோல்டு ஷாப்ஸில் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோல்டு வாங்க போகிறீங்களா, கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கோல்டு வாங்க போகும்போது அந்த கடையில் கண்டிப்பாக பியூரிட்டி பார்க்கணும், ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள் பார்க்கணும். அது இல்லாமல் 916 அது பார்க்கணும். நீங்கள் டைமண்ட் வாங்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் எல்லாமே கோல்டு தான், 18 கேரட்டும் கோல்டு தான், 24 கேரட்டும் கோல்டு தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது காஸ்ட் ஆஃப் இதில் அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். கோல்டு 4 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்குது. என்னென்ன டைப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர் கோல்டு இருக்குது, 22 20 கேரக்டர் கோல்டு, 18 இன்னொரு கூட இருக்குது 14 கேரட், ரொம்ப ரொம்ப இதை விட கம்மியாக இருக்கும் 14 கேரட் கோல்டு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இத்தனை டைப் ஆஃப் கோல்டு இருக்குது. இதில் நம்ம என்ன எதுக்கு காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க, ஹவு டு செக் தி கேரக்டர், எப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கேரக்டர் மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட கோல்டை நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ பியூரிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். அது மோஸ்ட் ஆஃப் எல்லா கடையிலையும் இப்போ வந்துருச்சு. ரொம்ப சின்ன சின்ன கடைகளில் மட்டும் தான் இல்லை, பெரிய ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க சின்ன கடைங்களில், ஆனால் அதை பியூரிட்டி செக் பண்ணணும். நீங்கள் பெரிய கடைங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், அதெல்லாம் சார்ஜ் பண்ணுறது இல்லை. நீங்கள் கொடுத்தது எவ்வளோ பியூரிட்டி இருக்குது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை உங்களுக்கு எதனா ஒரு டவுட் வந்துருச்சு ஒரு கடை மேலே அப்படின்னா நீங்கள் அதை பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போங்க. ஏன்னா எல்லா டைம்லேயும் அந்த ஒரு கடையை ரொம்ப நம்பிக்கையாக நம்ம வச்சுக்கூடாது. நம்பிக்கையாக வச்சு அவங்க ஏமாற்றவும் நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 24 கேரக்டர் அப்படின்னா என்ன நம்பர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 999, அதோட கோல்டு 999 இருக்கும். அந்த இடத்துல சிம்பிள் இருக்கும், ஆல்மார்க்கோட இருக்கும். நான் அது எல்லாமே எல்லாத்தோட பிக்கும் சைடில் நான் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா 22 கேரட் 916. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எல்லாருமே 22 கேரட் நான் கேடிஎம் இப்போ விற்கிறது இல்லை. இந்த 22 கேரட் 916 இதுதான் இப்போ ரொம்ப சேல்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க்னு இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுக்கு ஒரு ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் அந்த நம்பரை போட்டிங்கன்னா எவ்வளோ அந்த கோல்டு பியூரிட்டி, நீங்கள் எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ கிராமு, என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எல்லாமே அந்த ஆப்பில் நம்ம அந்த 6 டிஜிட் நம்பர் கொடுத்தா அது வந்துடுது. அதனால் நீங்கள் அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கேரட் பார்த்தீங்கன்னா 8333 இந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. 18 கேரக்டர் பார்த்தீங்கன்னா 750 கேரக்டர். இந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்ட்டும் மாறுது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளே ஆகுது 24 கேரட்டோடைய கோல்டு ரேட்டை வச்சு தான் இந்த 4த்துக்குமே அவங்க கோல்டை கேல்குலேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22 கேரட்டு கோல்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹை, அதான் அதிகமான காஸ்ட்டு. இதை எப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 22 கேரட்டோட ரேட் எடுத்துக்கிறாங்க. நான் சைடில் வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 22 கேரட் எடுக்கிறீங்கன்னா இந்த 7451 இதை 10ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 74510 இந்த காஸ்ட் வருது. இதில் டிவைடட் நீங்கள் என்ன கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்போ 999ன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே கொடுத்துட்டு இன்ட்டு நீங்கள் இப்போ 22 கேரட்டுக்கு என்ன 916 இதை டிவைடட் பண்ணிங்க. இதோடைய காஸ்ட்டு தான் வரும், அதுதான் இந்த 6824 இதோடைய காஸ்ட், 22 கேரட்டோடைய காஸ்ட்டு. இப்போ 22 கேரட் வாங்குறீங்கன்னா இந்த இடத்துல 916 இருக்கிற இடத்துல 20 கேரட்டு 833 அப்படின்றத இங்கே நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. 18 கேரட் வாங்குறதா தான் 750 அப்படின்றத இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. இது மாதிரி போட்டால் தான் எவ்வளோ கோல்டு காஸ்ட் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட்டுக்கு 7451 வருது. 22 கேரட் பார்த்திங்கன்னா 6825
20 கேரட் 6212, 18 கேரட் பார்த்தீங்கன்னா 5588. இந்த காஸ்ட் தான் வருது. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 6825 வந்திருக்குது இன்றைக்கி 916. சப்போஸ் நீங்கள் கையில் காசு வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின்ஸ் ஆர் கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். சீட்டு கட்டாதவங்களாம் சீக்கிரம் கட்டிடுங்க. ஏன்னா வந்து கோல்டு வந்து நம்ம அமௌண்ட்டில் வச்சுருவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராம் பேசஸில் வைக்கிறவங்களுக்கு வந்து கோல்டு வந்து கொஞ்சம் மில்லி கிராம்ஸ்லாம் கம்மியாகும். அதனால் வந்து கையில் காசு இருந்துச்சுன்னா சீட்டெல்லாம் வந்து நீங்கள் கட்டிடுங்க. இப்போ நீங்கள் 22 கேரட் வாங்குறீங்க அப்படின்னா 22 கேரட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு பார்ஸ் அண்ட் காயின்ஸ் மட்டும் தான் அவைலபிள். அதில் வந்து ஜுவல்ஸ் வந்து சேர்க்க முடியாது, அதில் செய்யவும் முடியாது. வந்து பியூரிட்டி வந்து கோல்டு வந்து 999 இருக்கிறதுனால வேறு எந்த ஒரு உலோகமும் அதோட சேர்க்க முடியாது. சில இடத்துல வந்து காப்பர், சில்வர் அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் வந்து இந்த 22 கேரட்டில் 24 கேரட்டில் எதுவுமே சேர்க்க முடியாது. ஒன்லி ஃபார் கோல்டு பார்ஸ் ஆர் காயின்ஸ் மட்டும் தான் விற்குவாங்க. இதே நீங்கள் 22 கேரட் வந்து கோல்டு வாங்குறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 916. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து இந்த 916 தான் ஷாப்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸும் இருக்குது. கோல்டு காயின் வாங்கலாம், கோல்டு ஜுவல்லரி இல்லை வந்து டைமண்ட்ஸில் வந்து அவங்க வந்து இந்த க்ளோஸ்டு செட்டிங்ஸ்க்கு அதுக்கெலாம் வந்து இந்த டைமண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து சில்வர், காப்பர் அந்த உலோகங்கள்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் மெயினாக வந்து கோல்டு தான் அதிகமாகும். அதுவும் 916 1000 பார்த்தீங்கன்னா 916 91.6 100% பார்த்தா 91.6% வந்து 91.6% வந்து கோல்டு தான் இருக்குது. மீதி வந்து காப்பர் அண்டு சில்வர் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த கோல்டே வந்து நமக்கு செய்கிறாங்க. ஏன்னா வந்து கோல்டு வந்து அந்த தன்மை கிடையாது, வளையும் தன்மை அதெல்லாம் கிடையாது. இந்த காப்பர் சில்வர் மிக்ஸ் பண்ணும் போது தான் அந்த ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். ஜுவல்லரிக்காக மெயினாக வந்து ஷேப்ஸ் வேணும், அதனால் வந்து டிசைன்ஸ் செய்கிறதுக்காக, அதனால் வந்து அதை வந்து நமக்கு வந்து செஞ்சுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கேரட் வந்து கோல்டு ஜுவல்லரி அண்டு டைமண்ட் அதுக்கு தான் செய்வாங்க. கோல்டு ஜுவல்லரி இதை வந்து நிறைய சின்ன கடைகளில் வந்து 20 கேரட்டே வந்து 22 கேரட் சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த கடையில் வாங்கியிருந்தேன், அந்த கடை பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து மெசேஜோ போட்டிருந்தாங்க எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியது. ஆனால் அதை வந்து கொடுக்கும்போது பார்த்தா வந்து பியூரிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்து வாங்கும்போது 916 பியூரிட்டிக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் வந்து பியூரிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஒரு கடையை வந்து எப்போவுமே நம்பக்கூடாது. இது வந்து நாங்கள் வருஷம் அது காலங்காலமாக நாங்கள் இந்த கடையில் தான் வாங்குகிறோம், இவங்க ரொம்ப நம்பிக்கையான, நீங்கள் தான் நம்பிக்கையான நினச்சிருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க ஒரு வாடிக்கையாளர் தான். அது இல்லாமல் உங்களால் அவங்களுக்கு காசு கிடைக்குது, அவ்வளோதான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கோல்டு ஜுவல்லரி செய்ய முடியும். அண்ட் வந்து டைமண்ட் ஜுவல்லரிக்கு வந்து 20 கேரட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்திங்கன்னா 18 கேரட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அதே சேம் கோல்டு ஜுவல்லரி யூஸ் பண்ணுவாங்க. டைமண்ட் ஜுவல்லரிக்கு நிறைய வந்து 18 கேரட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஓப்பன் செட்டிங் சொல்லுவாங்க. அந்த கோல்டு வந்து டைமண்ட் விற்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் வந்து ஓப்பன் செட்டிங்க்கு வந்து இந்த டைமண்ட்க்கு வந்து அவங்க 18 கேரட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கடைகளில் வந்து இது 18 கேரட் கோல்டு, ஆனால் டைமண்ட் வந்து பியூரிட்டி, இந்த பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி தருவாங்க. ரெண்டாக பிரித்து சொல்லுவாங்க. கோல்டு வந்து 18 கேரட்டு, டைமண்ட் வந்து என்ன பியூரிட்டியோ உங்களோட பியூரிட்டி அதை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் கவனித்து வாங்கணும். அது இல்லாமல் இது டைமண்ட்லேயும் கூட நிறைய வந்து அவங்க வந்து மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து 18 கேரட் கோல்டு வந்து அவங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு 22 கேரட்டு கூட அவங்க வந்து காஸ்ட் போட வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணுங்கள். இது 18 கேரட்டா இல்லை 22 கேரட்டா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வாங்குகிற கடைங்கள்லேயே வந்து பியூரிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து கோல்டோடைய என்னென்ன தன்மைகள் வந்து வரும், எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை பார்க்குறோம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா கோல்டு காயின் போயிடுங்க. கோல்டு காயின் வந்து 916 இதுவும் போங்க, இல்லைனா 999 இந்த கோல்டு போங்க. எது போனாலும் உங்களுக்கு வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நீங்கள் காஸ்ட்டாக நீங்கள் வாங்குறதா, நீங்கள் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து கேஷாக வேணும் அப்படின்னா 1%லேருந்து 5% வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க கேஷ்காக. நீங்கள் வந்து அதை கவனிச்சுக்கோங்க. அதே வந்து ஜுவல்லரியாக வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, எனக்கு வந்து போட்டுக்க வேணும் அப்படின்னு வாங்குங்க. அப்படி இல்லைனா நான் வந்து அடிக்கடி ப்ளெச் பண்ணுவேன் பேங்க்கில், இல்லைனா ப்ரைவேட் செக்டாரில் எதனா வந்து நான் ப்ளெச் பண்ணுவேன், அதனால் வந்து நான் கோல்டு ஜுவல்லரியாக போகிறேன் அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி போங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸே போயிடுங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கோல்டு காயினில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 1 ஆர்
இப்போலாம் வந்து நிறைய கடைங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க வேஸ்டேஜ். நான் ஜிஆர்டியில் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 3% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1% இருந்துச்சு அவங்க கடையில், அப்புறம் 1.5%, 2%, இப்போ டேரெக்டாக 3% வந்து விஏ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில கடைங்க 5% வரைக்குமே வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. கோல்டு காயினுக்கு அவ்வளோ வேஸ்டேஜ் போட வந்து ரொம்ப இது கிடையாது. ஏன்னா வந்து பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து கோல்டு வந்து அந்த டையிங் சார்ஜஸ் அதுக்கு மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஆனால் 3% போடுறது ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் யாருன்னா வாங்குறதா இருந்தால் கோல்டு காயின் எத்தனை பர்சன்டேஜில் வாங்குவீங்க, உங்களுக்கு வந்து எது வந்து எந்த கடையில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்லரியை வந்து சீட்டு போட்டு வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி போங்க. நான் ஆல்ரெடி வந்து இப்போ 15 கோல்டு ஷாப் வந்து கம்பரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கிராமாக எந்த கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு, இல்லை சீட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 கோல்டு ஷாப் வந்து கம்பரிசேஷன் போட்டிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. கோல்டு ஜுவல்லரியை எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம கையிலேருந்து கம்மியாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேஸ்டேஜ் வந்து நிறைய கொடுத்து வாங்குகிற ஐட்டம்ஸை வந்து வாங்காதீங்க. சீட்டு போடுறதா இருந்தால் ஃபுல் வேஸ்டேஜ் கவர் பண்ணுற மாதிரி வாங்குங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே சொல்லிவிட்டு நீங்கள் கோல்டு வாங்குறதுனா கண்டிப்பாக நீங்கள் கவனித்து வாங்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றதை சொல்லிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். நான் என்ன வீடியோ போட்டாலும் ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து அதை அப்படியே வந்து பேரை மட்டும் மாற்றிட்டு நான் போடுற கண்டென்ட் தான் போடுறாங்க. அது ஏன் போடுறாங்கன்னு தெரியல. அவங்க பேரை சொல்லவும் விரும்பலை. இந்த வீடியோ அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து இந்த வீடியோ போடட்டும். கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பேரை வந்து நான் இந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஓனாக கண்டென்ட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் போடுற கண்டென்ட்டை பேரை மட்டும் மாற்றிட்டு போடுறாங்க. நான் லாஸ்ட் டைமே ஒரு தடவை போட்டிருந்தாங்க. நான் பார்த்துட்டு ஏன் சிஸ்டர் நான் போட்டது அப்படி, ஏன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மிஸ்டேக்கை வந்து அவங்களும் அதை வந்து பண்ணிட்டு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க கண்டென்ட் வந்து யோசித்து போடுறத வந்து நீங்கள் அப்படியே வந்து காப்பிரைட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து காப்பிரைட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீடியோ நான் அப்படியே டவுன்லோட் பண்ணி போடலையே, நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதுறீங்க, நான் என் நோட்டில் எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. நீங்கள் பண்ணுறது தப்பு. நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. 2-3 பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனை ஹைட் பண்ணி வச்சுருக்கிறீங்க சிஸ்டர், தப்பு. நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக வந்து சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும். அடுத்தவங்க கண்டென்ட்டை திருடி போடாதீங்க சிஸ்டர், ஓகேங்களா? இது வந்து நான் ஏன் சொல்லணும்னு நினச்சா, நான் 2-3 தடவை பார்த்துட்டு இப்போ நான் லேட்டஸ்ட்டாக இல்லை, இப்போ 2 நாள் முன்னாடி போட்டிருந்த வீடியோ கூட அது அப்படியே பேரை மட்டும் மாற்றிட்டு போடுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ப்ளீஸ், அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொன்னேன். வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.